ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டாக் கிடச்சிருக்கு. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டாக் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் திங்ஸ் தான் நான் இதில் காமிச்சிருக்கேன். இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் வெயிட்டு அதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே பீஸ் ரேட்டு தான், எதுவுமே கேஜி ரேட் கிடையாது. எல்லோரும் கேஜி ரேட்டான்னு கேட்குறீங்க. ஸோ நான் வாங்குறதே பீஸ் ரேட்டு தான் வாங்குகிறேன். ஸோ அதனால நான் பீஸ் ரேட்லாம் சேல் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு விஷ்ணு லேம்ப் தான். முன்னாடி உள்ளது ஒரு 70 இயர்ஸ் அந்த மாதிரி முன்னாடி உள்ளது. இப்போ இருக்கிறதுல சூரிய சந்திரன் இருக்கும், இதுலேயும் இருக்குது பாருங்கள். பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், மாடலில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ஒரு நல்ல நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அளவுக்கு சைஸ் வந்து இருக்கும். பூஜை ரூமில் ஏற்றுற அளவுக்கு சைஸ் வந்து இருக்கும். அடுத்து குட்டியாக காது உருளி, கீழே வந்து கால் வச்சுருக்கு. அடுத்து ஒரு டம்ளர். இல்லை இது வந்து நல்ல பிரான்ஸ் டம்ளர். இது கொஞ்சம் ஷேப் வந்து கீழே வந்து பானை மாதிரி கொடுத்து மேலே கொஞ்சம் ஒடுக்கமாக கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு 3 பீஸ் அவைலபிள் இருக்குது. ஒரு குட்டி, அப்புறம் கொஞ்சம் மீடியம் சைஸு, கொஞ்சம் நல்ல பெரிய சைஸு. ஒரு 500 ml அந்த மாதிரி பிடிக்கும் அந்த டம்ளர். 3லேயும் கால் ரொம்ப சூப்பராக இருக்குது. 3மே அன்யூஸ்டு ப்ராடக்ட் தான். கருப்பாக இருக்குது, நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது காது உருளி மாதிரி நீங்கள் வந்து லோட்டா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து காது கிடையாது. இதில் வந்து கால் வந்து இருக்குது. இது வந்து பிரான்ஸ் பீஸ் தான். உள்ளே வந்து சுண்ணாம்பு, அது நீங்கள் தேய்ச்சி வாஷ் பண்ணிங்கனாலே போயிடும். அடுத்து ஒரு பஞ்ச பாத்திரம். இதுலேயும் கீழே கால் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 பக்கம் வந்து கால் இருக்குது. டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். கீழே வந்து நல்லா கொஞ்சம் அகலமாக கொடுத்துட்டு மேலே வந்து பிளேட் மாதிரி கொடுத்து அது மேலே பாத்திரம் லோட்டா இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து இது ஒரு லோட்டா தான். இது ரசமெல்லாம் ஊற்றி வச்சுக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ரசம் வந்து வைக்க முடியாது. சைஸ் வந்து குட்டி. சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 300 ml அந்த மாதிரி இருக்கும். நல்ல ஹெவியான பீஸு. சவுண்ட் நான் எதுலேயுமே இதுக்கு காமிக்கலை, ஏன்னா வெளியே வந்து கொஞ்சம் சவுண்டாக இருந்ததுனால நான் காமிக்கலை. ஸோ எல்லாமே வெங்கல பீஸ் தான், நல்ல பீஸ். இது வந்து ஷேப் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ட்ரையாங்கிள் மாதிரி, அதாவது கீழே வந்து நல்லா ஃப்ளாட்டாக பெருசாக கொடுத்துட்டு மேலே கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்குது. இது கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 200 ml. இது வந்து 2 பக்கம் காது வச்சு ஒரு பாத்திரம், பால் பாத்திரமாக யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 1 லிட்டர் வந்து பிடிக்கும். ஈயும் நல்லாயிருக்கு, பார்க்க காப்பர் மாதிரி இருக்குது, பட் ப்ராஸ் தான். அடுத்ததாக 2 காது உருளி. இது ஒரு குட்டி சைஸு. இது ஒரு டம்ளர் சைஸ் தான் இருக்கும். ஒரு 200 250 ml அந்த மாதிரி பிடிக்கலாம். 300 வரைக்கும் பிடிக்கலாம். கண்டிஷன் நல்லா இருக்குது, நல்ல ஹெவியாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் பெருசு, ஒரு 1.25 லிட்டர் அந்த மாதிரி தண்ணி வந்து பிடிக்கும். ப்ராடக்ட் பார்த்திங்கனாலே தெரியும், அவ்வளோ சூப்பராக சாலிடாக இருக்குது. நல்ல ஹெவியான பீஸ் தான். அடுத்ததாக குட்டி குட்டி உருளி வந்து நான் காமிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி, ஒரு காயெல்லாம் எடுத்து வைக்கிற அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது சூடு பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து உள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டு நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும் அடுப்பில். அந்தளவுக்கு குட்டி பீஸு. அடுத்து கொஞ்சம் பெருசு, ஒரு 1 லிட்டர் வரைக்கும் தண்ணி வந்து பிடிக்கும். ஆக்சுவலாக இது வந்து உருளி இல்லை, இது கொஞ்சம் ஒரு வெங்கல பாத்திரம் மாதிரி. ஷேப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, உருளியிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு பன்னீர் சொம்பு. இதில் டீட்டெயிலிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து மேலே வந்து சில்வர் கோட் பண்ணியிருக்காங்க. பிராஸ் தான் இது. கண்டிஷன் நல்லா இருக்குது. ஸ்க்ரூ டைப்பும் நல்லா இருக்குது, ஸ்க்ரூவும் நல்லா இருக்குது. அடுத்ததாக ஒரு கெங்காலம் மண்டா எப்படின்னாலும் சொல்லலாம். இது வந்து ஒரு 1 லிட்டர் 1.25 லிட்டர் வரைக்கும் தண்ணி வந்து பிடிக்கும். ஈயும் நல்லா இருக்குது. 2 பக்கம் காதுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து இப்போ கையா உருளி காமிச்சிருக்கேன். இதில் சீல் இருக்குது பாருங்கள். இந்த கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த உருளிக்கு ஒரு 1 லிட்டர் வர தண்ணி வந்து பிடிக்கும் நமக்கு. கையாவோட கலரே வந்து இப்படி தான் இருக்கும், ஆஷ் கலர் மாதிரி இருக்கும். நீங்கள் பாலிஷே போட்டால் ஆஷ் கலர் மாதிரி தான் தெரியும், ரொம்ப கோல்டாக ஆகாது. அடுத்து இது ஒரு குட்டி உருளி தான். ஒரு 1.25 லிட்டர் 1.5 லிட்டர்ஸ் வரைக்கும் தாராளமாக தண்ணி வந்து பிடிக்கும்.
அடுத்து ஒரு தூக்கு. இது ஸ்டோரேஜ் கண்டெய்னராகவோ இல்லை நீங்கள் ஏதாவது குழம்பு சாதம் எங்கேயாவது கொண்டு போகிறது கூட யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கஞ்சி கொண்டு போன தூக்கு தான் இது. இது 1.5 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி வந்து பிடிக்கும். இது வெயிட் பார்த்திங்கன்னா 1 கேஜி வெயிட் வந்து இருக்குது. நம்ம ஸ்டோர் பண்ணுற வரைக்கும் 1.5 கிலோ வரைக்கும் அரிசியோ பருப்போ எதுனாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இது ஒரு பெரிய அகலமான ஒரு பாத்திரம். ஒரு 4 லிட்டர் வரைக்கும் தண்ணி வந்து பிடிக்கும். இது ஹேண்ட்மேடு. உள்ளே பார்த்திங்கன்னா தெரியும் போட்டு போட்டால் இருக்குது. இது ஒரு 4 லிட்டர் வரைக்கும் பிடிக்கும். ஈயம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்ததாக ஒரு டிஃபன் பாக்ஸு. இது கொஞ்சம் யூனிக்கான ஷேப்பு. லாக் டைப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். 2 பக்கம் லாக் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கீழே வந்து லாக்கை எடுத்து விட்டுட்டு நீங்கள் மேலே இருக்கிற அந்த ஹேண்டில் வந்து உருவுற மாதிரி இருக்கும். ஈயம் நல்லா இருக்குது. ஈயம் உங்களுக்கு ஓகே இல்லை அப்படின்னா நீங்கள் ஈயம் பூசிட்டு பாலிஷ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லாக் டைப்பில் ஒரு சில ரேர் ஐட்டம்ஸ் ஒரு 4-5 டிஃபன் பாக்ஸ் தான் இது வரைக்கும் எனக்கு கிடச்சிருக்கு. இதில் அது ஒரு பீஸ் இருக்குது. இது ஒரு 3லேருந்து 4 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம் நம்ம. அடுத்தது மூடி தான். இது நல்ல கோல்டு கலர், ரொம்ப சூப்பராக இருக்குது. யூஸ்டு பீஸு, பட் கண்டிஷன் நல்லா இருக்குது. இது கொஞ்சம் பெரிய சைஸ் மூடி, அது ரொம்ப ஓரளவு குட்டி மூடி. அவ்வளோதான் இன்றைக்கான திங்ஸு. இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரை பாய்.